வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நத்திங் ஃபோன் 2A வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இது எப்ப லான்ச் ஆக போகுது? என்ன பிரைசிங்க்கு லான்ச் ஆக போகுது? இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதோட லான்ச் டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதோட லான்ச் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 5 அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு. ஸோ இதோட ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்பவே லீக் ஆயிருச்சு. பட் இதோட லான்ச் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் தான். ஏன்னா இவங்களோட அஃபிஷியல் பேஜ்லயும் சொல்லியிருக்காங்க. நமக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பண்ணியிருந்தாங்க இதோட ஈவென்ட்க்கான பை பண்ற டிக்கெட்ஸ்லாம். ஸோ நம்ம அஃபிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 5 இந்த ஃபோன் வந்து கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். பட் என்னைக்கு நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த ஆக்சுவலான இப்போ நம்ம வைப் பண்ற இதுக்கு. அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைனுக்கு வருவோம். ஏன்னா இங்கே தான் இந்த டிசைனை வச்சே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட லீக்கான டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் வந்து நான் கூட நியூஸில் சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட பார்த்துக்க ஐஃபோன் 11 மாதிரியே இருந்துச்சு. பட் அந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமர் டிசைன் தான் அப்படின்னு வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலான டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்கிற டிசைன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலான டிசைன். ஸோ இதோட இந்த டிசைனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலான ஃபோனு ரியலாக கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் வந்து லீக் ஆயிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் பிளாக் கலரில் கேஸ் போட்டு மறைச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபுல் டிசைன் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் லீக் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக நத்திங் டீமில் இருந்து தான் இருக்கும். வேறு யாரும்லாம் அதை வந்து லீக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களே இந்த ப்ரொமோஷனுக்காக இதெல்லாம் லீக் பண்ணதான். ஸோ இதில் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 கேமராவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இமேஜ்லேயும் அந்த இமேஜ்லேயும் மேலே தந்திருக்கு இந்த கேமராக்கு மேலே ஒரு லைட் இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராகவே இருக்குது இந்த டிசைனுக்கு. ஸோ அந்த 4 சைடு இருக்குது இந்த ஸ்க்ரூஸாக இது என்ன டிசைன் தெரியல. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது இந்த ஃபோனுக்குள்ளே. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பிளாக் கலர் ஃபோன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் கேஸ் போட்டிருக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரும். ஸோ இந்த டிசைனில் வச்சு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நியூவான டிசைன் தான். பட் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து இல்லை. நத்திங் ஃபோன் 2ல என்ன இருந்துச்சோ அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா நத்திங் ஃபோன் 2வை விட இந்த டிஸ்பிளே வந்து பெட்டராக இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதை விட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் கிரேடான எடிஷன் தான். ஸோ அதில் பெசல்ஸ் மாற்றுறது இந்த பஞ்சுவல் மாற்றுறது அதெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி அதோட டவுன் கிரேடாக வேணா இருக்கலாம், அதோட அப்கிரேடாலாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து 4 சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சைடில் வந்து மெட்டல் ஃப்ரேம் தான். இந்த பிளாஸ்டிக் சிக்னல் ரிசீவர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேக்கில் இருக்க டிசைன் அந்த கிளிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைட்டு வந்து மாறி மாறி எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த டைம் கொஞ்சம் மாறி இருக்கு. அதில் நிறைய எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இந்த டைம் கேமரா ரவுண்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா லைட்ஸ் இருக்குது. இன்னும் கீழே எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. மேபி இதோட விட்டுருந்தா கூட விட்டுருக்கலாம் ப்ரைஸிங்கை கட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அதோட லைட் எடிஷன் இல்லையா, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாகணும். அதை விட அதிகமாக கொடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் 2 யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைனில் நமக்கு தெரிய வருது பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து இந்த நத்திங் ஃபோன் 1லேயா இருக்கட்டும் 2லேயா இருக்கட்டும் அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டான இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெர்ஷனில் அது வந்து காணும். மேபி ஒயர்லெஸ் சார்ஜிங் கட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நத்திங் ஃபோன் 1லேயா இருக்கட்டும் 2லேயா இருக்கட்டும் ரெண்டுலேயுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்துச்சு, ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைமாக நத்திங்லேருந்து வர ஃபோன் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபோனாக வராமல் போக போகுதுன்னு நினைக்கிறேன். டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு மாதிரி தெரியலை எனக்கு. ஸோ மேபி அது வந்து நம்மளால் கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. ஸோ இந்த டிசைன்லேருந்து நமக்கு தெரிய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ அடுத்து ஆக்சுவலான ஸ்பெக்ஸ்க்கு வந்து வருவோம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச் நத்திங் ஃபோன் 2ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்பெக்ஸ் தான். 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஓஎல்டி பேனல் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிபிஓ பேனல் வந்து கிடையாது. எதனால் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸாக ப்ரைஸ் கட் பண்ணோம் அப்படின்னா எல்டிபிஓ பேனல் கொடுத்தா ப்ரைஸ் கட்லாம் பண்ண முடியாது. ஸோ எல்டிபிஓ பேனல் வந்து தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஃபஸ்ட் டைமாக நத்திங் வந்து மீடியாடெக் பக்கம் வந்து போயிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு கேட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஆப்டிமைசேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்க எப்படி இந்த சிப்பை ப்ராசஸிங்லேயே இருக்கட்டும் த்ராட்டில் ஆகாமல் எப்படி பார்த்துக்கிறாங்க அவங்களோட சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். டிமென்சிட்டி 7200 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் வந்து இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31,000 32,000 அந்த செக்மெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அந்த செக்மெண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனும் இருந்தாகணும். இது வந்து ஸ்னாப் ட்ராகனில் எதுக்கு ஈக்குவலான ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னாப் ட்ராகன் 870 அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கூட காம்படிட் பண்ணோம். ஒரு 8 சீரிஸ் தான் கண்டிப்பாக. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து 7 Gen 2 கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வீக்கான ப்ராசர் வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 சீரிஸ்லேயே கம்பேர் பண்ணலாம். அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50+50 மேப்ஸ் ரெண்டுமே சாம்சங்கோட சென்சார் தான். ஒரு அல்ட்ரா வைடு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி. ஸோ இந்த டைம் அந்த நத்திங் எப்பயுமே இந்த 2MP அண்ட் இந்த 8MP மேக்ரோவில் வந்து இருக்க மாட்டாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படியே போகிற வரைக்கும் நல்லது இந்த கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 32 மேப்ஸ் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைமும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4K சப்போர்ட் பண்ணாது. 4K 30fps வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இது எதனால் பண்ணுறாங்கன்னு தெரியல. எந்த பிராண்டுமே இப்போ ஒரு 30,000 கீழே வர ஃபோனில் வந்து அது வந்து பண்ணுறதே கிடையாது. செல்ஃபியில் ஒரு 4K கொடுக்குறது என்ன விஷயம்னு தெரியல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போக்கோ M4லாம் கூட பார்த்தீங்கன்னா 15,000 தான் அந்த ஃபோனு.
அதில் 4K 30 FPS 60 FPS வீடியோ சப்போர்ட்லாம் இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு 4 வருஷம் கழிச்சும் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 செக்மெண்ட்லேயே அதை நமக்கு வந்து கட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 32 மேப்ஸில் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக 16 மேப்ஸில் இருந்தாலே உங்களால் 4K வீடியோ வந்து எடுக்க முடியும் ஃப்ரண்ட்டில். பட் இது வந்து கண்டிப்பாக இதை எதனால் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த ட்ரெண்ட் வந்து சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Android 14 வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Nothing OS 2.5 நமக்கு வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh ரூமர் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலாக 4700 அல்லது 5000 இருக்கலாம். சார்ஜிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோராக சொல்ல முடியல. ஏன்னா Nothing Phone 2 வந்து 45 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Nothing Phone 1 33 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக 33 போகிறதுக்கு வந்து சான்சஸ் இல்லை. ஸோ அதுக்கு மேலே 45 அல்லது அந்த ஒன்று 45 கொடுக்கணும், இல்லைனா அது கம்மியாக தான் கொடுத்தாக்கணும். எதனால் அப்படின்னா 45க்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Nothing Phoneலேயே பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் தான். ஸோ அதை கொடுக்கவும் பார்த்தீங்க அதை வேணால் கொடுக்கலாம், இல்லைனா அது கம்மியாக தான் கொடுத்தாக்கணும். 45 வாட்ஸ்க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அதுக்கப்புறம் கலர் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கு, ஒயிட்டு. ஸோ இது வந்து ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் வேரியன்ட்ஸ் டாப் எண்டில் மட்டும்தான் இந்த ஒயிட் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா Nothing Phone 2 அதான் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8/128 12/256 இதில் வந்து வர சான்ஸ் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 31,000 அதாவது 29,000 to 32,000 இதுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ் வேரியண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா யூரோப்பியன் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 31,000 வந்து வருது. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதோட ஸ்லைட்டாக கம்மியாக தான் வரும். மேபி 30,000 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த ஃபோன் ரொம்பவே ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். ஏன்னா Redmi Note 13 Pro Plus வந்து அந்த செக்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டிஸ்பிளேலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஃபோனே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ப்ரைஸுக்கு ஓவர் ப்ரைஸ்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஏன்னா நத்திங்க்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ வந்து இப்போ புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா Nothing ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறாங்க, Nothing ஃபோன் வந்து வாங்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ப்ரைஸ் வேல்யூக்கு ஒரு 30,000 அல்லது 29,999 அப்படி கூட ப்ரைஸிங் வந்து வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இந்த ஃபோன் தான் ஒர்த்தான ஃபோன் அப்படிங்கிற ப்ரைஸிங் வந்து இது வர சான்ஸ் கம்மி தான். பட் ஆவரேஜான ப்ரைஸிங்கில் வர இந்த 30,000 31,000 இதில் வர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஹை எண்ட் வந்து ஒரு 35 வரைக்கும் போகலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ Nothing Phone 2A வந்தால் நீங்கள் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் லீக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.